அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will not say anything. he will not say anything. he will not say அவன் சொல்ல மாட்டான். anything எதுவும், அவன் எதுவும் சொல்ல மாட்டான். he will not say anything. ஸோ இதுவே அவன் எதுவும் சொல்லுவானா, அவன் எதுவும் சொல்லுவானா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will he say anything? will he say anything? அவன் எதுவும் சொல்லுவானா, will he say anything? ஓகேவா? உன் முகத்தில் தண்ணி ஊற்றிடுவேன், இப்படியே பேசிட்டு இருந்த உன் மூஞ்சிலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will splash the water in your face. I will splash the water in your face. Splash அப்படின்னா தண்ணியை இப்படி வேகமாக இப்படி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்பிளாஷ். I will splash the water நான் தண்ணியை ஊற்றிடுவேன் in your face, உன் ஃபேஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் சொல்லலாம். Can I ask you all something? Can I ask you all something? உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா? Can I ask you all something? அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான், அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை, இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் அப்படின்னா வேணுமென்றே, வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாமல் நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும், நான் அதை செய்யணும், நான் இனிமேல் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நம்ம இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல் செய்தாக வேண்டும், இனிமேல் செய்ய போகிறோம், அதனால ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கிக் கொள்ளலாம், நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே. ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீ தங்கலாம். வித் மீ அப்படின்னா என் கூட. ஸோ யூ கேன் ஸ்டே வித் மீ, நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட் அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா? இதுவே அவங்கள்ட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா தே ஹாவ் தட், அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா தே டோன்ட் ஹாவ் தட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும், உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டு யூ லைக். வாட் எல்ஸ் டு யூ லைக். வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன, டு யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டு யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது. ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஹேப்பன் அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன், இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேச்சை மாற்றாதே. ஸோ இப்போ நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டே இருக்கப்ப யாரோ கேட்குறாங்கன்னா டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு வேறு ஏதாவது பேசுனாங்கன்னா பேச்சை மாற்றாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட். டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட் அப்படின்னா பேச்சை மாற்றாத. டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? லெட்ஸ் டேக் அ பிக்சர். லெட்ஸ் டேக் அ பிக்சர். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், லெட்ஸ் டேக் அ பிக்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய், நீ என்கிட்ட பொய் சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் லையிங் டு மீ. யூ ஆர் லையிங் டு மீ. லையிங் அப்படின்னா பொய் சொல்றது. ஸோ யூ ஆர் லையிங் டு மீ அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்ற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஸோ எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட். எனக்கு குழப்பமா இருக்கு. ஸோ இதுவே நான் குழப்பமாக இருந்தேன், நான் குழப்பமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினைக்கிறாய். நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க். நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன் இப்போதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் அப்படின்னா நான் கற்றுட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னிடம் வந்தான். அவன் என்கிட்ட வந்தான். அவன் பணம் கேட்டு அவன் என்கிட்ட வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ கேம் டு மீ. ஹீ கேம் டு மீ, அவன் என்கிட்ட வந்தான். ஹீ கேம் அப்படின்னா அவன் வந்தான். டு மீ அப்படின்னா என்கிட்ட, அவன் என்கிட்ட வந்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹாவ் தே கான். வேர் ஹாவ் தே கான். வேர் ஹாவ் தே கான் அப்படின்னா அவங்க எங்கே போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உன்னை ஞாபகம் வைத்திருப்பேன். நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னா நான் உன்னை எப்பயுமே ஞாபகம் வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றி சொல். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக யாரோ மீட் பண்ணுறீங்க, உன்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me something about yourself. Tell me something about yourself. உன்னை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்லு. Tell me something about yourself. Tell me something அப்படின்னா ஏதாவது சொல்லு. About yourself அப்படின்னா உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பொய் சொல்லவில்லை. நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் லையிங். ஐ எம் நாட் லையிங். லையிங் அப்படின்னா பொய் சொல்கிறது. ஸோ ஐ எம் நாட் லையிங் அப்படின்னா நான் பொய் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த சமயத்தில் நான் வீட்டில் இல்லை. அது நடந்தப்ப நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் நாட் ஹோம் அட் தட் டைம். ஐ வாஸ் நாட் ஹோம் அட் தட் டைம். ஐ வாஸ் நாட் ஹோம் அப்படின்னா அந்த டைம், நான் வீட்டில் இல்லை. அட் தட் டைம், அந்த நேரத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போது தான் சென்றான். அவன் இப்போ தான் போனான், நீங்கள் வரீங்க. அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான். He has just gone. அவன் இப்போ தான் போனான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்பொழுது நன்றாக இருப்பேன். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நான் எப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? when will I be fine. when will I be fine, நான் எப்போ தான் நல்லா இருப்பேன். when will I be fine. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I know everything about you. I know everything about you. I know everything அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும். about you அப்படின்னா உன்னை பற்றி, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என் மீது அக்கறையாக இருந்ததே இல்லை. அவன் என் மேலே அக்கறையாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He never cared for me. He never cared for me. care அப்படின்னா அக்கறையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஹி நெவர் கேர் ஃபார் மீ அப்படின்னா அவன் என் மேலே அக்கறையாக இருந்ததே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் மறுபடியும் முகத்தை காட்டாதே. ஸோ நம்ம கோவமாக பேசுகிறோன்னா ஏன் மூஞ்ச காட்டுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி மறுபடியும் என்கிட்ட மூஞ்ச காமிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எங்கிட்ட எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகெயின். டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகெயின். இங்கே வந்து ஷோ மீ யுவர் ஃபேஸ் அப்படின்னா போய் மூஞ்சி அப்படி காமிக்கிறது கிடையாது, கோவப்படுறது. ஸோ கோவமாக அப்படி ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை தான் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கு ஒரு முறை சென்றேன். நாங்கள் ஒரு தடவை போயிருக்கேன், நாங்கள் ஒரு தடவை போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை, ஒரு தடவை. ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ் அப்படின்னா நான் ஒரு தடவை அங்கே போனேன். ஓகேவா? வேகமாக கீழே வா. வேகமாக கீழே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கம் டவுன் குவிக்லி. கம் டவுன் குவிக்லி. கம் டவுன் அப்படின்னா கீழே வா, குவிக்லி அப்படின்னா வேகமாக, சீக்கிரமாக, உடனே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு தகுதி இல்லை. அது அவனுக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாத விஷயம் அது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't deserve that. He doesn't deserve that. deserve அப்படின்னா தகுதி அப்படின்னு சொல்லுவோம். He doesn't deserve that அப்படின்னா அவன் அதுக்கு தகுதி இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பண பிரச்சனை இருக்கு. எனக்கே பண பிரச்சனை நிறையா இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பண பிரச்சனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பற்றி யோசிக்கிறேன்.
நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் திங்க் அபவுட் தட். ஐ வில் திங்க் அபவுட் தட். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஐ வில் திங்க் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எங்கு வேண்டுமோ வைத்துக்கொள். உனக்கு எங்கே வைக்கணும்னு தோணுமோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் இட் wherever you want. Keep it wherever you want. Keep it அப்படின்னா இதை வச்சுக்கோ. wherever you want அப்படின்னா உனக்கு எங்கே பிடிக்குதோ வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உலகத்திற்கே அவனை தெரியும். உலகத்துக்கே அவனை தெரியும். அவன் அவ்வளோ ஃபேமஸ். உலகத்துக்கே அவரை தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The entire world knows him. The entire world knows him. இங்கே ஏன் தி சொல்கிறேன் அப்படின்னா வவல்ஸ் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தி சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே இ இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வவல் லெட்டர். அதனால இங்கே தி என்டையர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ தி என்டையர் வேர்ல்ட் நோஸ் ஹிம். அவரை உலகத்துக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இன்னும் கிளம்பவில்லை? நீ ஏன் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க? ஏன் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why aren't you ready yet? Why aren't you ready yet? Why aren't you ready yet? அப்படின்னா நீ ஏன் இன்னும் கிளம்பலை? ஓகேவா? இதுவே அவன் ஏன் கிளம்பலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடைய பிரச்சனை, என்னுடையது அல்ல. இது உன் பிரச்சனை, என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம் நாட் மைன். திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம் நாட் மைன். திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னா இது உன் பிரச்சனை. நாட் மைன் அப்படின்னா என்னுடையது கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை? நீ ஏன் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேட்க தானே போனேன், ஏன் மன்னிப்பு கேட்காம வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't you apologize to her? Why didn't you apologize to her? ஓகேவா? அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது, அதுக்கு அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ why didn't you apologize to her அப்படின்னா நீ ஏன் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கல? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கு என்ன நடந்தது என்று கடவுளுக்கு தெரியும். இங்க என்ன நடந்துச்சுன்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? God knows what happened here. God knows what happened here. God knows அப்படின்னா கடவுளுக்கு தெரியும். என்னது? What happened here. இங்க என்ன நடந்துச்சுன்னு கடவுளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to handle everything. You have to handle everything. Handle அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ you have to handle அப்படின்னா நீ தான் சமாளிக்கணும். everything அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உட்காருவதற்கு இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை உட்காரத்துக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am looking for a place to sit. I am looking for a place to sit. I am looking for a place அப்படின்னு நான் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு? டு சிட், உட்கார்றதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் இருந்து உன்னால் எதையும் மறைக்க முடியாது. என்கிட்ட இருந்து உன்னால எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't hide anything from me. You can't hide anything from me. You can't hide அப்படின்னா உன்னால மறைக்க முடியாது. You can't hide anything அப்படின்னா உன்னால எதையும் மறைக்க முடியாது. From me அப்படின்னா என்கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன இப்படி கேள்வி கேட்கிறாய்? இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா என்ன இப்படி கேள்வி கேட்குறாய், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, என்ன இப்படி கேட்குற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இஸ் திஸ்? வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இஸ் திஸ்? இது என்ன மாதிரி கொஸ்டின், என்ன இப்படி கேட்குற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கடவுள் தான் என்னை அன்று காப்பாற்றினார். நல்ல வேலை அன்னைக்கு எனக்கு அப்படி ஆயிருக்கும், கடவுள் தான் என்ன அன்னைக்கு காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? God saved me that day. God saved me that day. God saved me அப்படின்னா கடவுள் என்னை காப்பாற்றினாரு. that day அப்படின்னா அன்னைக்கு கடவுள் தான் என்னை காப்பாற்றினாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பழக்கத்தை உன்னால் விட முடியாதா? இது நானும் விடுன்னு சொல்கிறோம், விடவே மாட்டேன். இந்த பழக்கத்தை உன்னால் விட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't you give up this habit? Can't you give up this habit? ஸோ இது மாதிரி ஒரு பழக்கத்தை கைவிடுறதுக்கு நம்ம கிவ் அப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ காண்ட் யூ கிவ் அப் அப்படின்னா உன்னால் விட முடியாதா? திஸ் ஹேபிட் அப்படின்னா இந்த பழக்கத்தை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது, நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் டூ எனிதிங் எல்ஸ். ஐ கான்ட் டூ எனிதிங் எல்ஸ். ஐ கான்ட் டூ அப்படின்னா என்னால் செய்ய முடியாது. எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும், என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
உன்னிடமிருந்து நான் எதையும் மறைக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன், தயவு செஞ்சு விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ won't hide anything from you. I won't hide anything from you. I won't hide அப்படின்னா நான் மறைக்க மாட்டேன். anything from you அப்படின்னா எதையும் உன்கிட்ட இருந்து. ஓகேவா? இதை அவர்களிடம் இருந்து மறைத்து விடுவோம், இது அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடுவோம், இது அவங்கள்ட்ட சொல்ல வேணாம், இது அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எப்போதிலிருந்து அந்த வீடு பூட்டி இருக்கிறது. ஸோ இப்போ எங்கேயோ ஏதோ யாரையோ பார்க்க போறீங்க, ஸோ அந்த வீடு வந்து பூட்டி இருக்கு, அங்கே நெய்பர்கிட்ட கேட்போம் இல்லையா? ஸோ எப்போயிலேருந்து அந்த வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Since when that house is locked. Since when that house is locked. Since when அப்படின்னா எப்போயிலிருந்து. that house is locked அப்படின்னா அந்த வீடு பூட்டி இருக்கு, எப்போயிலிருந்து அந்த வீடு பூட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என் பின்னால் வருகிறாய், நீ ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you follow me. why do you follow me. why do you follow me. follow அப்படின்னா பின்தொடர்றது. ஸோ why do you follow me அப்படின்னா நீ ஏன் என்னை பின்தொடர்ற. ஓகேவா? இதுவே அவன் அவள் பின்னால் சென்றான், ஸோ அந்த பையன் அவளோட பின்னாடி போனான், அவளை பின்தொடர்ந்து போனான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது என்னுடைய தவறு என்று எனக்கு தெரியும், இது என்னோட தப்பு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ தட் இட்ஸ் மை மிஸ்டேக். ஐ நோ தட் இட்ஸ் மை மிஸ்டேக். ஐ நோ தட் அப்படின்னா எனக்கு தெரியும், என்னது? இட்ஸ் மை மிஸ்டேக், இது என்னோட தப்புன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.